வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சில நிமிடங்களில் மாடரேட்டர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க. ஏற்கனவே நம்ம வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு எப்படி மாடரேட்டர் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதை விட இது ரொம்ப எளிமையாகவே நீங்கள் மாடரேட்டர் இந்த மெத்தடில் செட் பண்ண முடியும். அதாவது நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு ஸ்பேனர் வைத்திருப்பதை, அதை தான் நம்ம மாடரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாடரேட்டர் எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மாடரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நமக்கு லைவில் வரக்கூடிய கமெண்ட்ஸில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் அதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும், அல்லது அதை டெலிட் பண்ண சொல்ல முடியும். ஏதேனும் லிங்க் அல்லது ஃபோன் நம்பர் இதெல்லாம் அதில் வருதுன்னு வச்சுக்கிறோங்களேன், அதை டெலிட் பண்ணுறதுக்கு மாடரேட்டருக்கு ரைட்ஸ் உண்டு. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடரேட்டராக வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் வந்து எப்படி மாடரேட்டர் ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்புக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு பதிலாக அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். அதை எடுத்து யூடியூப் ஸ்டுடியோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு கீழே கமெண்ட்ஸ்னு இருக்கும். இந்த கமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பூரா இருக்கும். இதில் வந்து நீங்கள் யாரை வந்து மாடரேட்டர் சூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கமெண்ட்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 புள்ளி இருக்குது. இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் திஸ் யூசர் எஸ் கமெண்ட் மாடரேட்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ உங்களுக்கு மாடரேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மொபைலில் எப்படி நம்ம வந்து மாடரேட்டருக்கு ஷார்ட்கட்டாக கொண்டு வரது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசருக்கு பற்றிலாம் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் ரைட் சைடில் டாப்பில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே வந்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து டிக் மார்க் வர்ற மாதிரி பார்த்துக்கிறோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல youtube.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வரக்கூடிய ஸ்க்ரீனில் இங்கே வந்து youtube.comனு கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு பற்றிலாம் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கு பற்றிலாம் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் இங்கே டேஷ்போர்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கமெண்ட்ஸ்னு இருக்குது. இதுதான் கமெண்ட்ஸ் ஐக்கான். இந்த கமெண்ட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பூரா இந்த பக்கம் இருக்கும். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் யாரை வந்து நீங்கள் வந்து மாடரேட்டராக சூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கமெண்ட்ஸில் ரைட் சைடு போனீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் ரைட் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்குது அந்த கமெண்ட்ஸ்க்கு நேராக. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5வது இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆட் திஸ் யூசர் எஸ் கமெண்ட் மாடரேட்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த மணி ஜி அப்படிங்கிற நபர் வந்து நமக்கு வந்து மாடரேட்டராக செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நேரில். இப்போ நம்ம எளிமையான முறையில் டெஸ்க்டாப் மற்றும் மொபைலில் வந்து எப்படி ஷார்ட்கட்டில் போய்ட்டு மாடரேட்டர் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.